டே 10 காலையில 5 மணிக்கு பக்கத்துல இருந்த துவாரகாக்கு போலாமேன்னு சொல்லிட்டு பஸ் ஏறிட்டாங்க. காலையில ஒரு 9 மணி கிட்ட துவாரகாக்கு வந்து சேர்ந்தேன். அங்க ஃபேமஸா இருக்கிற துவாரகாதீஷ் கிருஷ்ணர் கோவிலுக்கு தாங்க போனேன். அங்க கோயில் பூசாரி ஒருத்தர் இந்த கோயிலோட ஹிஸ்டரி ஒன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர் ஆக்சுவலா நிறைய சொன்னாரு. அவர் சொன்னதோட சுருக்கம் என்னன்னா, இந்த துவாரகால மொத்தம் 7 பார்ட் இருந்துச்சாம். அதுல இதுதான் இந்த 7வது பார்ட்டா முழுசா பூமியில இருக்காம். அண்ட் இந்த 7வது பார்ட்டை சுயம்பு பூமின்னு சொல்றாங்க. இன்னொரு பார்ட் இருக்கு 6வது பார்ட், அது பாதி பூமியிலையும் பாதி தண்ணிலையும் இருக்கு. அது பேரு பெட் துவாரகான்னு சொல்றாங்க. எனக்கு டைம் கிடைக்கல அங்க போறதுக்கு. நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க. பெட் துவாரகா பார்க்க நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க அங்க இருக்கவங்க. அண்ட் இந்த கோயிலோட கதை கேட்க கேட்க இன்ட்ரெஸ்டிங்காவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா ஒரு சிக்கல் என்னன்னா, அகமதாபாத்ல மட்டும்தான் உங்களுக்கு ஹிந்தி செல்லுபடி ஆகும். அப்புறம் குஜராத்ல இன்டீரியரா போக 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 90% வரும் குஜராத்தி தான் செல்லுபடி ஆகும். சோ அங்க இருக்கிறவங்க நமக்கு 2.5 மணி நேரத்துக்கு கதை சொன்னாலும் நமக்கு 2 நிமிஷம் ட்ரெய்லர் அளவுக்கு தான் புரியுது. இருந்தாலும் கேட்க நல்லா இருந்துச்சுங்க. மக்களே, நமக்கு இருக்கிறது ஒரு லைஃப் தான். சோ இப்போ இல்லனா இப்போ